ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் மேரி வார்ட் கேத்தலிக் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எதற்காக வந்திருக்கோம்னு சொன்னால் கனடாவில் வந்து தமிழை வந்து தமிழர்கள் மத்தியில் தமிழ் சிறார்கள் மத்தியில் புகற்றுறதுல வந்து பெரும் பங்காற்ற அறிவகம் கல்வி நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கண்காட்சி மற்றும் பேச்சு போட்டிக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் எவ்வாறான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சி பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கனடாவில் இடம்பெற தமிழர்கள் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஆக்கங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்ட போதிலும் இதை பார்க்க வந்த மக்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைவாகவே காணப்பட்டுச்சு. Divya Emily Dharmaseelan. அனைவருக்கும் பணிவான வணக்கம். நான் இன்று தமிழர் பண்பாடு பற்றி பேச வந்துள்ளேன். உலகில் நீண்ட வரலாற்றை கொண்ட இனங்கள் யாவற்றிற்கும் உயர்ந்த பண்பாடு உண்டு. உலகின் தொன்மையான இனங்களுள் தமிழ் இனமும் ஒன்று. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் உயர்ந்த பண்பாட்டை கொண்டிருந்தனர். தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியமும் சங்க இலக்கிய நூல்களும் தமிழர் பண்பாட்டு சிறப்புகளை சிறப்பாக பதிவு செய்துள்ளன. பண்படுத்தப்பட்ட நிலத்திற்றான் பயிர் வளரும். பண்படுத்தப்பட்ட நிலத்திலேதான் அன்பும் கருணையும் சிந்தனைகளும் தோன்றும். எனவே தான் நல்ல ஒழுக்கங்களே பண்பாடு என்றனர் தமிழர். பாடறிந்து உலகுவது பண்பாடு என்பர். பாடு என்பது வகுக்கப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள். அவற்றை அறிந்து அதற்குமே நடப்பதே பண்பாடு. கூட்டு வாழ்வு, விருந்தோம்பல், நன்றி, மறவாமை, பணிவுடைமை போன்றவை தமிழர் பண்பாட்டில் போற்றப்பட்டிருக்கின்றன. திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றன தமிழர் பண்பாட்டை கற்றுக் கொடுக்கும் இலக்கியங்களாகும். நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர் பண்பாட்டை பேணி காப்போம். தமிழராய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். நான் இன்று தமிழர் பண்பாடு பற்றி பேச வந்துள்ளேன். உலகில் நீண்ட வரலாற்றை கொண்ட இனங்கள் யாவற்றிற்கும் உயர்ந்த பண்பாடு உண்டு. உலகின் தொன்மையான இனங்களுள் தமிழினமும் ஒன்று. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் உயர்ந்த பண்பாட்டை கொண்டிருந்தனர். தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியமும் சங்க இலக்கிய நூல்களும் தமிழர் பண்பாட்டு சிறப்புகளை சிறப்பாக பதிவு செய்துள்ளனர். பண்படுத்தப்பட்ட நிலத்திற்றான் பயிர் வளரும். பண்படுத்தப்பட்ட உள்ளத்திலேதான் அன்பும் கருணையும் சிந்தனைகளும் தோன்றும். எனவேதான் நல்ல ஒழுக்கங்களை பண்பாடு என்றனர் தமிழர். பாடு அறிந்து ஒழுகுவது பண்பாடு என்பர். பாடு என்பது வகுக்கப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள். அவற்றை அறிந்து அதற்கமைய நடப்பதே பண்பாடு. கூட்டு வாழ்வு, விருந்தோம்பல், நன்றி மறவாமை, பணிவுடைமை போன்றவை தமிழர் பண்பாட்டில் போற்றப்பட்டிருக்கின்றன. திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றன தமிழர் பண்பாட்டை கற்றுக் கொடுக்கும் இலக்கியங்களாகும். நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர் பண்பாட்டை பேணி காப்போம். தமிழராய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பணிவான வணக்கம். நான் இன்று தமிழர் பண்பாடு பற்றி பேச வந்துள்ளேன். உலகில் நீண்ட வரலாற்றை கொண்டு இனங்கள் யாவற்றிற்கும் உயர்ந்த பண்பாடு உண்டு.
பயிர் வளரும். பண்படுத்தப்பட்ட உள்ளத்திலேதான் அன்பும் கருணையும் அறச்சிந்தனைகளும் தோன்றும். எனவேதான் நல்ல ஒழுக்கங்களை பண்பாடு என்றனர் தமிழர். பாடறிந்த ஒழுகுவது பண்பாடு என்பர். பாடு என்பது வகுக்கப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள். அவற்றை அறிந்து அதற்கமைய நடப்பதே பண்பாடு. கூட்டு வாழ்வு, விருந்தோம்பல், நன்றி மறவாமை, படிகுடமை போன்றவை தமிழர் பண்பாட்டில் போற்றப்பட்டிருக்கின்றன. திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றன தமிழர் பண்பாட்டை கற்றுக் கொடுக்கும் இலக்கியங்களாகும். நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர் பண்பாட்டை பேணி காப்போம். தமிழராய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் அறிவகத்தை பற்றி கூற வேண்டும். அறிவகம் கனடாவிலே இயங்கி வருகின்ற ஒரு தமிழை பண்பாட்டோடு கற்பிக்கின்ற ஒரு கல்வி நிறுவனமாகும். இது ஒரு தொண்டு நிறுவனம். அந்த வகையில் கனடாவிலே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். கனடாவிலே ஏறத்தாழ 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களோடு இணைந்து தமிழை பண்பாட்டோடு கற்கின்றார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக 380க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். கனடாவில் முக்கியமாக தமிழர்கள் கூடுதலாக வாழுகின்ற அனைத்து மாகாணங்களிலும் அறிவக வளாகங்கள், சுமார் 200க்கும் மேற்பட்ட வளாகங்கள் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் எங்களுடைய சிறார்களுக்கு தமிழை பண்பாட்டோடு கற்பிப்பதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் பாடவிதானங்களை தயாரித்து பாடநூல்கள், பயிற்சி நூல்கள் என்பவற்றை நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். எங்களுடைய இந்த பாட நூல்கள் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினரால் வெளிப்படுத்தப்பட்ட பாடநூல்களாகும். இவை உலகின் 14 நாடுகளில் இந்த பாடப்புத்தகங்களை மாணவர்கள் கற்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு ஆண்டில் உலக 14 நாடுகளிலும் 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பாடநூல்களை பின்பற்றி வருகின்றார்கள். எங்களுடைய பாட விதானத்துக்கு உட்பட்ட வகையில் ஆண்டு 5, 6, 7, 8 ஆகிய வகுப்புகளை சார்ந்த மாணவர்கள் தாம் கற்ற விடயங்களை, தாம் அவதானித்த விடயங்களை, தாம் அறிந்து கொண்ட பல்வேறு தமிழர் தொடர்பான, தமிழ் தொடர்பான, மொழி தொடர்பான, வரலாறு தொடர்பான, பண்பாடு தொடர்பான விடயங்கள் யாவற்றையும் வெளிக்கொண்டு வரும் முகமாக ஒப்படைகளை எழுதி இங்கு காட்சிக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய ஒப்படைகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை பல்வேறு தலைப்புகளிலே அந்த மாணவர்களால் பல மாதங்களாக அவர்கள் தகவல்களை திரட்டி, படங்களை திரட்டி, ஓவியங்களை கீறி மிகச் சிறப்பாக அந்த ஒப்படைகளை தயாரித்து இன்றைய தினம் காட்சியை வைத்திருக்கின்றார்கள். அதே சமயம் இன்றைய நாள் இன்னொரு நிகழ்வாக அறிவகத்தினுடைய தங்க பேச்சு போட்டியினுடைய இறுதிச் சுற்று நடைபெறுகின்றது. அந்த வகையில் இதே 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதற் சுற்றிலே கலந்து கொண்டு பேசியிருந்தார்கள். அவர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்றைய நாள் இறுதிச் சுற்று பேச்சு போட்டியிலே கலந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இறுதிச்சுற்று பேச்சு போட்டியிலே இன்றைய தினம் முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களை நாங்கள் நடுவர்கள் ஊடாக அறிந்து கொண்டு முதலாவது பரிசினை பெறுகின்ற மாணவருக்கு தங்கப்பதக்கத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் 10 பிரிவு நிலைகளில் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. என்னுடைய பெயர் காவண்ணா யோவண்ணா கிரிதரன். அறிவகத்தினுடைய கல்வி பொறுப்பாளராக இருக்கின்றேன். என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம். கனடாவிலே அதாவது ஆரம்ப காலம் தொடக்கம் அறிவகத்தோடு இணைந்து பணியாற்றி வருகின்றேன். இது கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் மட்டுமா இந்த போட்டிகள் இடம்பெறுது, இல்லாட்டி கனடாவில் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள்? கனடாவிலே தமிழர்கள் கூடுதலாக வாழுகின்ற, உதாரணமாக வான்கூவர், மொன்ட்ரியல், ஒட்டோவா, அமெரிக்காவில் கூட எங்களுடைய வளாகங்கள் இயங்குகின்றன. கூடுதலான வளாகங்கள் தமிழ் பள்ளிகள் ஒன்டாரியோ, அதாவது டொரண்டோவை அண்டிய பிரதேசங்களில் இயங்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்க்கக்கூடிய இருந்து நிறைய அளவான ஆக்கங்கள் இருக்குது. ஆனால் பார்க்க வந்தவர்கள எண்ணிக்கை வந்து மிக குறைவாக காணப்படுது. அதுக்கு காரணம், அதாவது இன்றைய நாள் அதாவது எங்களுடைய இந்த கண்காட்சி நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இதில் இருக்கின்ற ஒப்படைகள் இளம் சாவடியில், அதாவது பிரம்ப்டனில் நடைபெற இருக்கின்ற இளம் சாவடியிலும் நாங்கள் வைக்க இருக்கின்றோம். அதன் பிற்பாடு ஸ்காபரோவிலே நடைபெற இருக்கின்ற
எங்களுடைய அடுத்த நிகழ்வில் நாங்கள் வைக்க இருக்கின்றோம். எனினும் இன்றைய தினம் போதிய பொதுமக்கள் இன்றைய தினம் இங்கு வருகின்ற நிலை காணப்படவில்லை. அடுத்து வருகின்ற ஆண்டுகளிலே இது தொடர்பாக கவனத்தில் எடுத்து நாங்கள் உரிய நாட்களை தெரிவு செய்து இந்த ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்போ நிறைய விஷயம் வந்து நம்மட நாட்டிலே சொந்த நாட்டிலேயே இப்படியான ஆக்கங்களை பிள்ளைகள் செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து தமிழ் பற்றோடையும் நிறைய வந்து கைவண்ணங்களும் மிக அருமையாக இருக்கிறது. அதை ஒப்பிட்டளவு பார்க்குற நேரம் தான் மனக்கவலையாக இருக்குது. இவ்வாறு நம்மளோட தமிழ் சிறார்கள் செஞ்சது வந்து நம்மளோட மக்கள்கிட்ட வந்து போய் சேர இல்லைன்னு சொல்லி. ஆமாம், உண்மையிலேயே எங்களுடைய பிள்ளைகள் பல காலமாக கஷ்டப்பட்டு இந்த ஒப்படைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஒப்படைகள் உள்ள விஷயங்கள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும். பொதுமக்கள் பொதுவாக இங்கு வந்து இந்த கண்காட்சியை பார்த்து அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தை வழங்க வேண்டும். தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே அதை எங்களுடைய தமிழ் மக்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஓகே, நன்றி அண்ணா. நன்றி.